நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இமானுவேல் சேகரன் நினைவு தினம் பரமக்குடியில் இன்று அனுசரிப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்பட அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி 7000 போலீசார் பாதுகாப்பு. மாவட்டம் முழுவதும் கட்டுப்பாடுகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு உள்ளது. குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் நாளை பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிரதமர் மோடி இன்று உத்தரகாண்ட் பயணம். மேக வெடிப்பு மற்றும் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை அக்டோபரில் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டம். தயாராக இருக்குமாறு அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவல். சில மாநிலங்களில் ஆளுநர்கள் செயல்படாததற்காக அரசியலமைப்பை திருத்த வேண்டிய அவசியமில்லை. ஆளுநர் வெறும் கையொப்பம் போடுபவர் என்பது ஒருதலைபட்சமானது எனவும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பு வாதம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் மிதமான மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிமுக 4ஆக போய்விட்டது, 3ஆக போய்விட்டது என பொய் பிரச்சாரம் பரப்பப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் காண்பிப்போம் எனவும் ஆவேசம். அதிமுக இணைவதில் தன்னை பொறுத்தவரை எந்த நிபந்தனையையும் முன்வைக்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. கட்சி ஒன்றிணைந்தால் EPS-ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு நிறைவேறும் பட்சத்தில் பார்ப்போம் என பதில். வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆன்மா தோல்வியைத்தான் தரும். ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் RB உதயகுமார் வீடியோ. அதிமுக ஒன்றிணைவதே தன்னுடைய எண்ணம் என்று செங்கோட்டையன் பேட்டி. வேறு எந்த நோக்கமும் இல்லை எனவும் RB உதயகுமாருக்கு பதில். அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை. தைலாபுரத்தில் மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்ததாக தகவல். மதுரை, கடலூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கியுள்ள வெள்ள நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி.
சென்னையில் பல்வேறு இடங்களில் பெய்த மிதமான மழை. புரசைவாக்கம், எழும்பூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பதிவானது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனும் அவரது மனைவியும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு. சென்னை ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்தது உயர்நீதிமன்றம். திருச்சியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை விதித்த நிபந்தனைகளை ஏற்றது தவேக. அனுமதியின்றி பேனர்கள் வைக்கக்கூடாது உள்ளிட்ட 23 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டது. தவேக தலைவர் விஜய் முதலில் வெளியே வந்து பேசட்டும் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. ஸ்கிரீனுக்கு பின்னால் பேசியதெல்லாம் போதும் எனவும் விமர்சனம். ராமநாதபுரத்தில் எண்ணெய் கிணறுகளை தோண்ட அனுமதி அளித்த அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது? விளக்கம் அளிக்க கோரி ONGC நிறுவனத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸ். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் EPS பக்கம் துணை நிற்போம். இயக்கம்தான் பெரிது, தனிநபர் அல்ல என்றும் AK செல்வராஜ் மீண்டும் விளக்கம். நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சங்க கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என நடிகர் சங்கம் தரப்பில் பதில் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை ஒத்திவைப்பு. ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசிக வழக்கறிஞர் பிரிவினர் புகார் மனு. ஆன்லைன் மோசடி இணையதளங்களை கண்டறிந்து முடக்கும் பணியில் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தீவிரம். 3 மாதங்களில் 510 மோசடி லிங்க் மற்றும் இணையதளங்களை முடக்கியிருப்பதாக தகவல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். நிர்வாக செயல்பாடுகளில் பேரூராட்சி தலைவரின் கணவர் தலையீடு அதிகமாக உள்ளதாக குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்த திமுக கடலூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்காதது ஏன் என அன்புமணி விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் காட்டிய செங்கல்லை கண்டுபிடித்து விட்டதாக பேச்சு. தொழிலதிபர் அனில் அம்பானி மீது அமலாக்கத்துறை புதிய வழக்கு. 2929 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக CBI பதிந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை. கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். கத்தாரின் இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மிகவும் கண்டனத்துக்கு உரியது என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. நேபாளத்தில் அமைதியை நிலைநாட்ட அந்நாட்டு ராணுவம் முயற்சி. பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதால் வெறிச்சோடி காணப்பட்ட தெருக்கள். நேபாளத்தின் இடைக்கால தலைவராகிறார் முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி. இளைஞர்கள் கலந்து கொண்ட மெய்நிகர் கூட்டத்தில்
சுசிலா கார்கி முன்மொழியப்பட்டதாக தகவல். நேபாளத்தில் வன்முறை தணிந்த நிலையில் விமான சேவைகள் மீண்டும் தொடக்கம். காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. பவர் பிளே ஓவர்களுக்குள் வெற்றி இலக்கை எட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தியது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.